எமக்கு தேவையான முக்கியமான விடயம் இதனை திட்டமிடுவதற்கு முன்வந்தவர்கள் யார், இதனை திட்டமிட்டது யார் என்பதுவே. தற்போது நாம் ஒரு கடினமான விசாரணையை எதிர்நோக்கியுள்ளோம். புலனாய்வு பிரிவினருடனான கொடுக்கல் வாங்கல்கள். அன்றைய காலத்தில் புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்தவர்கள், இராணுவத்தின் உயர் பதவிகளில் இருந்தவர்கள் மற்றும் இராணுவ பொறுப்புகளை செய்தவர்களிடம் விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டிய ஒரு தருணத்தில் நாம் இருக்கின்றோம். எனவே தீர்மானம் எடுக்கும் மட்டத்தில் உள்ள தலைவர்களிடம் நாம் தயவாய் வேண்டிக் கொள்வது என்னவெனில், தயவு செய்து அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுங்கள். புலனாய்வாளர்கள் சரியான விசாரணை முன்னெடுப்பதற்கு தேவையான பின்னணியை உருவாக்கி கொடுங்கள். நீதியை கண்டறிவதற்கு அது மிகவும் அவசியமானது. இந்த நிழல் அரசாங்கத்துடன் தொடர்புடைய அந்த சூத்திரதாரிகள் சுதந்திரமாக இருப்பது மாத்திரமன்றி தற்போது இடம்பெற்று வரும் அவதானிப்புகள் மற்றும் விசாரணைகளில் தலையிடவும் முயற்சிக்கின்றனர். சட்டமாதிப திணைக்களத்துடன் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாத நபர்கள் அங்கே சென்று இந்த வழக்கின் முதலாவது சாட்சியார், இரண்டாவது சாட்சியார், குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வது யார், அதை எப்படி செய்கின்றார்கள் என வினவி சட்டமாதிபருக்கு அழுத்தம் கொடுத்த சில நபர்கள் பற்றிய தகவல்கள் எமக்கு கிடைத்துள்ளன. இந்த நிழல் அரசாங்கத்தின் அதிகாரிகள் என்று ஆட்சியில் இல்லாததால் அவர்களுக்கு அந்த அதிகாரம் இல்லாவிட்டாலும் அவர்கள் இன்னும் தமது கரங்களை இந்த வழக்கு நடவடிக்கைகளுக்குள் நுழைக்கின்றார்கள் என்பது எமக்கு தெளிவாகின்றது. நாம் எப்போதுதான் நீதியை, நியாயத்தை நிலைநாட்டுவது?